கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கூட இயேசுவை வழி சுவிசேஷ ஊழியர்கள் சார்பாக ஜீசஸ் இஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டுடைய வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, சங்கீதம் 126:5. சங்கீதம் 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இதை பார்க்கிற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள் சொல்றாரு, கண்ணீரோட, கஷ்டத்தோட, போராட்டத்தோட, கலக்கத்தோடு இருக்கிற அன்பு மகனுக்கும் மகளுக்கு நான் சொல்றேன், நீ வாழ்க்கையில விடுற கண்ணீர் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை குறித்து நீ கவலைப்படாத. கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரமா இருப்பான். சாதாரணமாக நம்ம வேர்க்கடலை விதைக்கும் போது வேர்க்கடலை நம்ம பலனை எடுக்கிறோம். அதே போல ஒரு பாகற்காயோ இல்லை என்ன ஒரு விதைச்சாலும் அதற்கேற்ற பலன் நம்ம அடைகிறோம். பட் வசனம் சொல்லுது, கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லிட்டு. இதை பார்க்கிற பிள்ளைகள் உங்க வாழ்க்கை நிறைய காரியத்துக்காக நீங்க கண்ணீர் விட்டுருக்கீங்க. வேலை கிடைக்கலன்னு கண்ணீர் விட்டுருக்கீங்க, திருமணம் ஆகலன்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க, குழந்தை பாக்கியல்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க, பிசினஸ்ல ஒரு மேலான பெருக்கம் இல்லைன்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க, நீங்க எதிர்பார்த்த காரியம் இன்னி வரைக்கும் நடக்கலன்னு பல விஷயத்தை நீங்க போராடி கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க, கணவன் மனைவிக்கு ஒரு சந்தோஷம் கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க, சமாதானம் கண்ணீர் விட்டு இருக்கீங்க. இதை பார்க்கிற உங்களுக்கு தான் ஆண்டு சொல்றாரு, நீ எந்த நிலையில கண்ணீர் விட்டாலும் உன் கண்ணீரை நான் துருத்தில வச்சிருக்கிறேன். ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்ம கண்ணீர் விட்டு அழுதுமானா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம சொந்த பந்த நண்பர்கள் யாராக இருந்தாலும் சொல்லி காட்டுவாங்க, இது மனுஷனோட இயல்பு. பட் வானத்தையும் பூமி படிச்சு ஆண்டு சொல்றாரு, உன் கண்ணீரை ஒரு துருத்தில வச்சிருக்கிறார். அந்த ஒரு துளி சொட்டு தண்ணீரும் அது ஒரு விதைக்கு சமன் ஆண்டோடைய வசனம் சொல்லுது. நீ அந்த கண்ணீர் என்ற விதையை நீ விதைக்க நீ ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா நீ எதற்காக அழுவுறியோ, நீ எதற்காக கண்ணீர் விடுறியோ, அதில் நான் நல்லா படிச்சுட்டேன்ப்பா, படிப்புக்கேற்ற வேலைன்னு கண்ணீர் விடாத. நீ கண்ணீர் விட்டேனா அந்த கண்ணீர் விட்டதுக்கேற்ற பலனை அடைவ. அன்றே திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தைலப்பான்னு சொல்லிட்டு நீ கண்ணீர் விட்டனா அந்த கண்ணீர் விட்டுன்னு கவலைப்படாத, அந்த கண்ணீருக்கேற்ற பலனை கண்டிப்பா அடைவ. அப்பா நல்ல பிசினஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நஷ்டம் அடைஞ்சிட்டேன், என்ன பண்ண போறேன்னு கண்ணீர் விட்ட நீ கவலைப்படாத. நீ பிசினஸ்ல முன்னிருந்த பலனோட இப்போ 2 மடங்கு பிசினஸ்ல நீ பெரிய பலனை எடுப்ப. ஏன் சொல்றேன்னா, கண்ணீர் என்ற விதைக்கிறவன். இனிமேல் உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை, போராட்டம், உபத்திரவம் நீ திருமணமாய் ரொம்ப வருஷம் குழந்தையில கூட நீ கவலைப்படாத. பைபிள 1 சாமுவேல் அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ இருக்காங்க. ஆண்டவர் ரொம்ப நேசிச்ச ஒரு மகள், ஆண்டவர் ரொம்ப நேசிச்ச மகள். அவங்க தேவ சமூகத்துல போய் மனம் கசந்து அழுதாங்களாம். சொந்த பந்தத்துக்கிட்டயோ, மாமனார் மாமியார்கிட்டயோ, அப்பா அம்மா கிட்டயோ, ஃப்ரெண்ட்ஸு கிட்டயோ, கணவன் கிட்டயோ ஆண்டவர் சமூகத்துல போய் அழுதாங்க. வசனம் சொல்லுது, மனம் கசந்து தான் இதயத்தையே ஊத்திட்டாங்களாம். ஸோ இதை பார்க்கிற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டோடைய வசனம் சொல்லுது, நீ ஆண்டு சமூகத்துல அழு, தனியா போய் ஆண்டு சமூகத்துல கதறி அழு, அது ஒரு நாள் வீணா போவாது. நீ என்ன காரியத்துக்காக கண்ணீர் விட்டு அழுவுறியோ அதை நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் அதிகமா செய்து கர்த்தர் நிச்சயமான மேன்மையை வைப்பார். அன்னாளின் கண்ணீரை கண்டு தீர்க்கதரிசியான சாமுவேலை கொடுத்த அதே தகப்பன் உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களுக்கேற்ற பலன் நிச்சயமா தருவார். நீங்க அழுவுறது ஆண்டு சமூகத்தில் அழுங்க, கண்ணீர் விடுங்க, அதற்கேற்ற கம்பீரமான பலனை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லிட்டு இந்த உயிருள்ள வார்த்தையின்படி உங்களையும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.